காணாத பெருமழையால் புரட்டி போடப்பட்ட தமிழகத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் அரசுகளும் அதோடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது பெரு வெள்ளத்தினால் பெரிய அளவிற்கு லட்சக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற இந்த நிலையில் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த பேரிடரிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான தீர்வை நோக்கின ஒரு பயணமாகத்தான் இந்த மழை வெள்ள வட்டமேசை விவாதத்தை புதிய தலைமுறை இங்கே கூட்டியிருக்கிறது. தமிழகத்தில் முதல் முறையாக அவ்வளவு கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் தங்களுடைய கள அனுபவத்திலிருந்தும் தங்களுடைய அனுபவங்களிலிருந்தும் அரசியல் அனுபவத்திலிருந்தும் இந்த பிரச்சனைகளை அணுகுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளையும் கொடுக்க இருக்கிறார்கள். இதற்கான ஒரு தீர்வுகளை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகவே நாம் இப்படியானது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். தங்களுடைய பணிகளுக்கிடையே களப்பணிகளுக்கிடையே இந்த நேரம் ஒதுக்கி மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இங்க வந்த அனைவருக்கும் நன்றியையும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்து கொண்டு தீர்வுகளை பற்றி நம்ம இப்ப பேசலாம். தமிழ் மாநில முஸ்லிம் லீக்லேருந்து ஆரம்பிக்கிற ஷேக் தாவூத், சுருக்கமாக இப்ப உடனடியாக காணப்பட வேண்டிய தீர்வுகள், நீண்ட காலத்துல தேவையான தீர்வுகள் சொல்லுங்க. அதாவது இதை 3 வகையா பிரிக்கலாம். முதல்ல இப்ப இருக்கிற மக்களை காப்பாற்றுவது, எல்லாத்தையும் இப்போ என்ன சொல்கிறது, முகாம்களில் தங்கியிருக்கவங்களும் சரி, இன்னும் சென்றடையாமல் இருக்கவங்களும் சரி, அதை போல் அவங்களெல்லாம் காப்பாற்றினதுக்கப்புறம் ரோடு தெருக்களை எல்லாம் சுத்தம் பண்ணுவது, அவங்களுக்கு வேண்டிய மருந்து வகைகளை பண்ணுறது, இது முதல் உதவி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியது. அதே மாதிரி இந்த முதல் உதவியோடு சேர்த்து அவங்க வாழ்க்கை தர கட்டமைப்பை கொண்டு வர்றதுக்கு அரசாலான முடிந்த முதல் தரமான என்னென்ன உதவிகள் இருக்கோ, இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு இதை வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். அதாவது அவங்க தான் அதை செய்ய முடியும். அதாவது நம்ம எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சாலும் நம்முடைய கருத்தையும் நம்முடைய செயல்பாட்டுகளையும் செயல்படுத்தக்கூடிய நிலையில இறைவன் இன்னைக்கு அவங்கள தான் வச்சிருக்கிறான். பொறுப்புல இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும். அதனால இதை யாரும் தவறாக எண்ண வேண்டாம். அதனால அந்த வேண்டுகோளாக வைக்குவோம். அப்ப அவங்க உடனே இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த மக்களை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, என்ன வகையில இழப்பீடு, இங்க பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க, பெரிய இழப்பீடு இருக்கு, சின்ன இழப்பீடு இருக்கு, வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்தவர்கள் இருக்காங்க. இந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க மறுவாழ்வுக்கு உள்ளதை அடுத்தது செய்யணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் நம்ம அடுத்து வராம இருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அரசு நினைச்சா எதையும் செய்ய முடியும். அதனால அதுவும் குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒரு ஆணையில எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தெம்பு படைத்தவர்கள், திராணி படைத்தவர்கள். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆறுகள், வடிகால்கள், அது போல உள்ள ஏரிகள் எல்லாத்தையும் உடனே யாராக இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஆக்கிரமிப்பை பூரா அகற்றி சுத்தம் பண்ணி, அடுத்து எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையை அவங்க உருவாக்கி தரணும். அதுக்கு தொடர்ச்சியாக 1 லட்சம் கோடிக்கு மேல பணம் தேவைப்படும். மத்திய அரசு இது பேரிடராக அறிவிக்கணுங்கிறத மாண்புமிகு தமிழக முதல்வர் கேட்டிருக்கிறாங்க. அங்கேயும் அதை பரிசீலனையில் இருக்கு. பாராளுமன்றத்தில் கூட அதை பேசி இருக்கிறாங்க. அதனால அதை பேரிடராக அறிவிச்சு மத்திய அரசு கூடுதலாக, அதாவது மோடி அவர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், அதுல எல்லாம் ஒரு குற்றமும் இல்லை, தோளோடு தோல் நிக்கிறேன்னு அவரும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதையெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்து வாங்கி நம்ம தமிழகத்தை மேம்படுத்தணும். இதுதான் என்னுடைய தீர்வாக இருக்கு. தனி அரசு பொதுவான பிரச்சனை இல்லாம குறிப்பாக இந்த தீர்வுகள் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக விஷயத்துக்கு. இப்ப மீட்பு பணி மிக வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு நம்ம உடையும், அவங்களுக்கு தேவையான உணவு, இருப்பிட வசதிகளை நம்ம ஒழுங்குபடுத்தணும். இப்போ உடனடியாக இப்போ ஏற்கனவே அவங்க காலமெல்லாம் சேகரித்து வச்ச அவங்களுடைய ஆவணங்கள், அவங்களுடைய வீட்டுக்கான பொருள்கள், அவசிய பொருட்கள், இன்னும் சொல்ல போனால் அடுப்பு, அது மாதிரியான உபகரணங்களை நம்ம உடனடியாக அரசு கட்டாயமாக தரும். அதுக்கான கணக்கெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அது மாதிரி அவங்களுக்கு சுகாதார கேடுகள், இப்போ அவங்களுக்கு சுகாதாரத்துறையில் அவங்களுக்கு நோய் எதுவும் தாக்கப்படாமல், இப்போ குளிர், காய்ச்சல் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக மக்களை நோயிலிருந்து அவங்கள மீட்கணும். இப்போ நம்ம உணவு கொடுத்துருக்கோம், உடை கொடுத்துருக்கோம். இனி அவங்கள சுகாதாரமாக அவங்கள பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதிப்படுத்திட்டு, இந்த வெள்ளச்சேதத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகள் இருக்குல்ல, அதை உடனடியாக புனரமைக்கிறதுக்கு போர்க்கால அடிப்படையில் விரைந்து தேவையான நிதியை உடனடியாக வழங்கணும். ஏன்னா வீடு அவசியமானது. குடியிருக்கிற வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு வீட்டில் அவங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அவசிய பொருட்களை கூட தெரிவிச்சிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான ஏழைகள் லட்சக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள அரசு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாரும் அது விரைந்து அவங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை அவசியமான வீட்டு பொருட்களை தரணும், உணவுப் பொருட்கள். அதற்கு பிறகு குழந்தைகள் கல்வி சாலைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பை உருவாக்குறது. அப்புறம் அந்த வீடுகளுக்கு செல்ல வர பாதைகளை சீர் செய்யறது. இப்போ ஏற்கனவே தேங்கி நிற்கிற நீர் அகற்றிட்டு பாதைகளை ஒழுங்குபடுத்தி, என்ன குழந்தைகளுடைய
கல்வி அவசியமானது, போலாம். அது சுகாதார அவசியமானது. Specific இது ரெண்டையும் issues முடிச்சிட்டு வரலாம். நீண்ட காலமா இப்ப விவசாய விளைநிலங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே தொழிலதிபர்கள் சிறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான தீர்வுகள் என்ன அந்த நோக்கி தீர்வுக்கும் போலாங்கிறத அப்படித்தான். நம்ம நம்ம உடனடியாக அரசு தொழில் நிறுவனங்களுக்கும் கட்டாயம் நிதி உதவி செய்யணும். வங்கிகள் வட்டி இல்லாத கடன் தரணும். ஏற்கனவே கொடுத்த கடனை தள்ளுபடி செய்யணும் வங்கிகள். அப்பதான் அவங்க வந்து நிம்மதியா தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் துவக்க முடியும். அப்படிப்பட்ட நம்பிக்கையோட மக்கள் அடர்த்திய வாழாம இனி இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வருகின்ற பொழுது அந்த வெள்ளத்திலிருந்து நம்மளை மிக எச்சரிக்கையா பாதுகாத்துக்கிற அளவுக்கு நம்ம தனி மனிதர்களும் சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் அரசு உரிய கொள்கை திட்டங்களை பண்ண முடியும். நம்ம பேசலாம். திரு வேல்முருகன், சென்னையில் தொடங்கி கடற்கரை ஓர மாவட்டங்கள் அனைத்திலுமே முதல் கட்டமாக மத்திய மாநில அரசுகள் ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கி இந்த கடற்கரை ஓர மாவட்டங்களில் இருக்கிற குடிசை வீடுகள் அனைத்தும் பில்லர் எழுப்பப்பட்ட காங்கிரீட் வீடுகளாக 75,000 ரூபா 50,000 ரூபா மத்திய அரசு வீடு, இந்திரா வீடு, ராஜீவ் வீடு, அந்த வீடு, இந்த வீடு, SCOG, POG 1008 ஸ்கீம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கடலூர்ல தானே புயலப்போ கான்கிரீட் வீடுகள் கட்டி தானே புயலே இப்ப விசூர்ல 10-12 வீடு தானே வீடு தான் அப்படியே பேத்துட்டு போய் வந்து போச்சு. அதனால ஒரு 3 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபாய் செலவில் நான் சொன்னேன். குறைந்தபட்சம் ஒரு 3 லட்ச ரூபாயில காங்கிரீட் வீடு, பாதுகாப்பட்ட வீடு, அவங்களுக்கு எந்த மழை வெள்ளங்கள் வந்தால் குறைந்தபட்சம் அந்த செவரு பார்த்தீங்கன்னா பல இடத்துல அந்த குட்டிச்சோறு செவரு உழுந்து சாவறாங்க. அப்படி அந்த சாவை இறப்பை குறைப்பதற்கு அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு நடவடிக்கை அந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, பாரத பிரதமர் அவர்கள் இது பேரிடராக அறிவிக்கணும். ஏன்னா குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் அதற்கான ஒரு மையம் அமையணும். ஏன்னா 5 பேரிடர்களை தொடர்ந்து 10 ஆண்டுல சந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கு சுனாமிலிருந்து தானேவிலிருந்து 2006 98, இந்த 2005 98 5 பெரும் வெள்ளம். ஆக தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகிற இந்த மாவட்டத்தை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணி அங்கு ஒரு மையத்தை உருவாக்கி தொடர்ந்து அது ஒரு முன்னெச்சரிக்கை கடற்கரை மாவட்டங்கள் அனைத்து மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், இப்படி கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் தொடங்கி அங்கே நம்ம தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரையில் இந்த மாவட்ட மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான ஒரு பேரிடர் மையம் அங்கே அமைக்கப்படணும். இரண்டாவது, உடனடியாக கல்வி கடன், அனைத்து கல்வி கடன்களும் ரத்து செய்யப்பட வேண்டும். அனைத்து விவசாய கடன்களும் ரத்து செய்யப்பட வேண்டும். அதே மாதிரி மத்திய அரசுடைய வங்கிகள், தேசிய வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் அனைத்து கடன்களும் ரத்து செய்யப்பட்டு உடனடியாக வட்டி இல்லாத கடனை வழங்கி விவசாயிகள், இன்னைக்கு விவசாயிகள் வீடு போச்சு, ஆடு போச்சு, மாடு செத்து போச்சு, நெல் பயிர் மூழ்கி போச்சு, உளுந்து போச்சு, தென்னை மரம் வந்து போச்சு, பனைமரம் வந்து போச்சு, முந்திரி மரம் சாஞ்சு போச்சு, பலாமரம் வாழ்வை முற்றுமுதலாக இழந்து விட்டு இருக்கிற அந்த மக்களை மீண்டும் உயிர்ப்புடன் எழுந்து தன்னம்பிக்கையுடன் போராடி அவன் இன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அத்துணை பணிகளையும் அரசு சீர்தூக்கி பாக்கி செய்து தந்தால் மட்டும்தான் அங்கு மனிதன் வாழ முடியும். நன்றி. திரு ஈஸ்வரன், உங்களுடைய தீர்வுகளாக என்ன வைக்கிறீங்க? உடனடியாக செய்ய வேண்டிய தீர்வுகள், நீண்ட கால தீர்வுகள். நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு வாரமாக அதை பேசிட்டோம். அரசு அதிகாரிகள் வேலை செய்யாமல் இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அந்தந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் அவங்கள தண்ணியில் மாட்டினவங்களை மீட்கிறதுலையும் இப்போ நிவாரண பொருள் வழங்குறதுலையும் மிக சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே தலை வணங்குறோம். ஆனால் சார், நிவாரணத்தை பொறுத்த அளவுக்கு அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இனி இப்படி ஒரு பேரிடர் இனி வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை பற்றி தான் நான் பேசணும்னு விரும்புகிறேன். அடையாறு ஆற்றை பொறுத்த வரைக்கும் 1905 எப்படி இருந்ததோ அப்படி திரும்பவும் கொண்டு வரணும். நீங்க பிளைண்டா ஆக்கிரமிப்பு கட்டலாம், இதை கட்டலாம், அதை கட்டலாம்னு சொல்றதை விட 1905 அந்த ரிவர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி திருப்பியும் கொண்டு வரணும். ஒன்று. இன்னொன்று, தண்ணி திறந்ததான் பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. தண்ணி திறக்கிறதுல முடிவெடுக்கிறதுல ஒரு தனி மனிதன் அந்த இடத்துல முடிவெடுக்கிறதுக்கு தயங்கி இருக்கலாம். ஏன்னா தண்ணியெல்லாம் திறந்து விட்டுட்டு அப்புறம் ஏப்ரல் மேல பஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அதுவும் அங்கே தான் பிளேம் பண்ணுவாங்க. அதனால தண்ணி திறக்கிறதுக்குன்னு ஒரு நல்ல குழு போடணும். அந்த குழு முடிவெடுத்துருச்சுன்னு சொன்னா தண்ணி திறந்துடணும். அது எந்த செம்பரம்பாக்கம் ஏரியா இருந்தாலும் சரி, வேற எந்த ஏரியா இருந்தாலும் சரி. அதே போல இன்னைக்கு செம்பரம்பாக்கத்திலிருந்து கடல் வரைக்கும் போற அந்த அடையாறு ஆறு மேடு பள்ளமா இறங்கி ஏறி போயிட்டு இருக்கு. இந்த பாதிப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அது. நீங்க ஏர்போர்ட்ல இறங்குது, அடுத்து மேலே ஏறுது, ஈக்காடு தாங்கல்ல இறங்குது, அடுத்து ஏறுது, கோட்டூர்புரத்தில் இறங்குது. ஸோ இறங்குற இடத்துலலாம் தண்ணி வீடுகளுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம அதை சரி செய்யணும். அதை சரி செய்ய முடியும். அது அரசு பண்ண முடியாதுங்கிறது கிடையாது. அதே மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னால் நீர்வழிப்பாதை, இங்கே வர்ற இந்த மாதிரி வர்ற வெள்ளத்தை வேறு இடங்களுக்கு, வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த வசதிகளை கண்டிப்பாக ஏற்படுத்தணும். ஒன்று. இப்போ இதையெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னால் தலைநகரத்தை மாற்றிடணும். ஒன்று, சுனாமியை தடுக்க முடியுமா? மறுபடியும் சுனாமி வராதுன்னு சொல்ல முடியுமா? சென்னையை பொறுத்தளவுக்கு ஆவரேஜா 10 அடி தான் நீர்மட்டத்திலிருந்து அதிகமாக இருக்குது. அந்த 10 அடி ஒரு பெரிய சுனாமி அடிச்சதுன்னு சொன்னால் மொத்த சென்னையுமே மூழ்கி போயிடும். அதே போல இதே போல மழை மறுபடியும் பெய்யாதுன்னு சொல்ல முடியுமா? பல மாநிலங்களோட தலைநகர்கள் கடற்கரையை ஒட்டி தான் இருக்கு. நம்ம அதாவது இது நமக்கு கேட்கறதுக்கு நீங்க இல்ல
கேட்கறதுக்கே நகைச்சுவையா கூட இருக்கும். இல்ல நகைச்சுவைன்னு இல்ல, உங்க கருத்தை எடுத்துட்டேன். நம்ம அடுத்து போலாம். உங்க கருத்தை எம்ஜிஆர் முதலமைச்சரா எடுத்துட்டேன். இருந்தப்ப எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தப்ப தலைநகரத்தை திருச்சி கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணாரு. பல நாடுகள்ல இன்னைக்கு வந்து கடலோரத்தை தலைநகர் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விவாதம் போயிட்டு இருக்குது. அது ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க. சென்னை முழுகிடுச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிற அத்தனை டாக்குமெண்ட் காணாம போயிடுச்சுன்னு சொன்னா என்ன நடக்கிறது? இன்னைக்கு வந்து அடையார் ஆத்துல வந்த தண்ணியில ரேஷன் கார்டு போயிடுச்சு, ஐடி கார்டு போயிடுச்சுன்னு இவ்வளவு பேர் புலம்புறாங்க. சென்னையில இருக்கிற டாக்குமெண்ட் அத்தனையும் முழுகி போயிடுச்சுன்னா மொத்த தமிழ்நாடுக்கு இருக்கிற டாக்குமெண்ட் போயிடும். அதே போல வேற ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்றேன். அதாவது தொழில் அடுத்த கட்டம், இந்த முகாமிலேயே 17 லட்சம் பேர்த்த வச்சு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்க முடியாது. அவங்கவுங்க வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணும்னா அந்த தொழிற்சாலைகள் மறுபடியும் ஆரம்பிக்கணும். தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கணும்னு சொன்னா அந்த தொழிற்சாலைகள் அந்த தொழில் நடத்துறவங்களுக்கு திருப்பி நம்பிக்கையை கொடுக்கணும். எஸ், நீங்க வந்து உங்களால ஓபன் பண்ண முடியும், அரசாங்கம் உங்களோட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை மத்திய மாநில அரசுகள் கொடுக்கணும். கடைசியா நான் சொல்றது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொன்னா தமிழிசை அவங்க கண்டிப்பா இங்கேயே ஒரு உறுதிமொழியை கொடுக்கணும். தமிழிசை அவர்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி பிரதமரை சந்தித்து முதலமைச்சர் என்ன கேட்டிருக்கின்றாரோ பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் டெல்லியிலிருந்து செய்தி வரவில்லை. தமிழிசை அவர்கள் அவங்களோட நேரம் வரும்போது பேசுவாங்க. பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் பலரும் களமிறங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் அதற்கான தீர்வுகளை நோக்கி ஒரு விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விவாதம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.